தமிழக தமிழக தமிழ் சொந்தங்களுக்கும் என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்றி வணக்கம். கண்ணன் முருகவேல் கத்தார். இன்னைக்கு சூரிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எல்லாரும் இப்படியே சூரிய பொங்கல் எல்லாரும் நல்லா சந்தோஷமா நிம்மதியா சொந்த பந்தங்களோடு உறவினர்களோடு குடும்பத்தில் உள்ளவர்களோடு பிள்ளைங்களோடு அப்பா அம்மாவோடு தாத்தா பாட்டியோடு எல்லாரும் சந்தோஷமாக சூரிய பொங்கல் கொண்டாடினீங்களா? நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் ஒன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்போ பொங்கலுக்கு வந்து 21 வாசல் பொங்கல் படைக்கும் போது எங்கள் அப்பா எங்களோட இருந்தார். அதுக்கு முன்ன பொங்கல்லாம் தாத்தா பாட்டின்னு இருந்தாங்க. இப்போல்லாம் இல்லை, அவங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போ இனிமேல் வர இளைய தலைமுறைலாம் அவங்கவுங்க அப்பா அம்மா வயசானவங்க இருந்தால் பொங்கல் தீபாவளின்னு பண்டிகைக்கு அவங்களெல்லாம் கூட கூட்டி வச்சு சந்தோஷமாக, அவங்க வரலன்னு சொன்னாலும் கூட நீங்கள் வந்து புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நல்லா வந்து கூட வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமாக எல்லாமே பொங்கல் ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும், பிறந்த நாள் ஆகட்டும், பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள், இல்லை அப்பா அம்மாவுக்கு பிறந்த நாள், அப்படி நம்ம தமிழ் பண்டிகை எல்லாத்துலேயுமே நம்ம தாத்தா பாட்டி இருக்கிறவங்க தாத்தா பாட்டியை விடாதீங்க. அவங்கெல்லாம் நமக்கு பொக்கிஷம். ஏன்னா இந்த வருஷம் இருக்கிறவங்க அடுத்த வருஷம் நம்மளோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். அது மாதிரி தான் நம்மளுடைய அப்பா அம்மாவும். இப்போ இந்த காலத்தை பொறுத்தவரையும் அப்போல்லாம் வந்து 80 வயசு 90 வயசு 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. மிஞ்சி போனால் 110 வயசு வரைக்கும் கூட எங்கள் ஊரில் இருந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு. நான் சின்ன பிள்ளை இருக்கல. ஆனால் இன்னைக்கு 50 வயசு 60 வயசு வந்தாலே அவங்கவுங்க வாழ்க்கை சொல்ல முடியாது, யாருக்கு எப்போ என்ன ஆகுதுன்னு தெரியாது. அதனால் வாழ்கிற இந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாகவும் பொக்கிஷமாகவும் கொண்டாடணும். அதுதான் என்னுடைய ஆசை. நீங்களும் கொண்டாடுங்க. அது மாதிரி சந்தோஷம் கொண்டாடும் போது ஃபோட்டோ வீடியோன்னு அவங்கவுங்களும் எடுத்து வைங்க. இந்த வருஷம் எடுத்து வைக்கிறத அடுத்த வருஷம் அது பொக்கிஷமாக இருக்கும், அந்த வீடியோவும் ஃபோட்டோவும் நமக்கு. ஏன்னா சிலருக்கு வந்து இந்த வருஷம் இருக்கிற தாத்தா பாட்டி ஆகட்டும், இல்லை அப்பா அம்மா ஆகட்டும், சிலருக்கு அடுத்த பொங்கலுக்கோ இல்லை மற்ற பண்டிகைக்கோ இல்லைங்கும்போது டக்குன்னு நம்ம இந்த வீடியோ ஃபோட்டோ எடுத்து வச்சு நம்ம அவங்கள பார்க்கலாம். இல்லைன்னா பார்க்க முடியாது போகும். இருக்கும்போது அது நமக்கு எல்லாருக்குமே ஒரு அசால்ட்டு. நான் இப்போ இன்றைக்கி ஃபோனு வந்து இன்றைக்கி வீடியோ காலு நம்ம இன்றைக்கி டச்சு ஃபோனுன்னு வந்து இன்றைக்கி குறைஞ்சது வந்து இன்றைக்கி 16 வருஷமாக இருக்குது. நாங்கள்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து நிற்கிற ஒரு விசேஷம்னா நிறைய விதமாக ஃபோட்டோ வீடியோ எடுத்து வைக்கல. ஆனால் இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி அப்பாவை வந்து சந்தோஷப்படுத்தி, அப்பா நிற்கலன்னு சொன்னாலும் ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அப்பாவை சந்தோஷப்படுத்தி நம்ம வந்து ஒரு வீடியோ, சின்ன வீடியோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ இன்றைக்கி எடுத்து வச்சுருந்தா, இன்றைக்கி அவங்க இல்லைங்கும் போது சரி நம்ம வந்து போன வருஷம் எப்படி இருந்தோம், அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்தோம், அதை பார்த்தா அதெல்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷம். கடந்த காலத்தை நம்ம பின்னாடி பார்க்கும்போது இன்றைக்கி ஃபோட்டோ வீடியோ இருந்தால் மட்டும்தான் முடியும். ஃபோட்டோ வந்து நீ உருவத்தை தான் பார்க்கலாம். வீடியோ இருந்ததுன்னா நம்ம பேசுகிறது, சிரிக்கிறது, நம்ம எப்படி சந்தோஷமாக இருந்தோங்கிறதுலாம் நமக்கு அது ஒரு நினைவு சின்னமாகவும் பொக்கிஷமாகவும் நம்மளை கூட இருந்தவங்க நம்மளை கூட இல்லைங்கும்போது அது வந்து நமக்கு பொக்கிஷம். அதனால் இதை எல்லாரும் வந்து கடைப்பிடிங்க. நான் உங்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். சரிங்களா? அவங்கவுங்க தாத்தா பாட்டியா, அப்பா அம்மாவோ, அண்ணனா தம்பியா, அக்காலா தங்கச்சா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுங்க. ஃபோட்டோ வீடியோ எடுத்து வைங்க. நன்றி, வணக்கம்.